காப்பி ரெடி, எடுத்துகிட்டு போய் லைனுக்கு குடியா. என்னது குடு யாவா? இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா உடனே யா போடுவியா? நீ என்ன பெரிய கோவை கோச்சாவா? சப்ளையர் தானேயா? ஆஹா, நான் யாருங்கிறது தெரியாமல் என்னையவே எய்த்து பேசுகிறான். பேசட்டும் பேசட்டும், காப்பியை கொண்டு போய் லைனுக்கு கொடுப்போம். என்னது நம்மால் உட்காந்துருக்கான், காப்பி இவனுக்கா? அடடே, என்ன ப்ரோ நீங்கள் இங்கே? இந்த காஃபி டேயில் தான் அருண் நான் வேலை செய்கிறேன். என்னது, காஃபி டேயில் வேலை செய்கிறீங்களா? ஏன் நான் காஃபி டேயில் வேலை செய்யக்கூடாதா? அதுக்கு இல்லை ப்ரோ, நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடி, கப் சிப்புன்னு காஃபி டேயில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. சரி, அது போகட்டும். இப்போது கோச்சாங்கிற பேரே இல்லையா? பேரும் இருக்குது, ஆள் நானும் இருக்கேன். அப்போ இன்னும் ரவுடி தொழிலை விடலை. அமைஞ்சிடுச்சு, அதனால் அது கூடவே உள்ளே இருக்குது. உன் பேரை கேட்டாலே கோயம்புத்தூரே அலரும். நீ எப்படி இந்த காஃபி ஷாப்பில் வேலை பார்க்குற? நான் இப்போது திருந்திட்டேன் அருண். என்னது, திருந்திட்டியா? என்னால் நம்ப முடியல. நீ கூட தான் பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. ஆனால் இப்போ உன்னை பார்த்தா திருந்தின மாதிரி தெரியுது. என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கல, பொசுக்கு நின்றுச்சு, சட்டையை பிடிச்சிட்ட. நான் ஜெயிலுக்கு போனதை இப்போ உன்னை இங்கே சொல்ல சொன்னாங்களா? கையை எடுப்பா. கோபப்பட்ட கோச்சா நானே அடங்கிட்டேன். நீ கோபப்பட்டு ஏடகூடமாக ஆயிடாத. என்ன கோச்சா, என்னையவே மிரட்டுறியா? மிரட்டலப்பா, உண்மையை தான் சொல்கிறேன். காப்பியை சாப்பிட்டுட்டு கிளம்பு. இவன் கோச்சாவா இல்லை கோமாளியா? அப்பாடா, ஒரு வழியாக அருண்கிட்ட தப்பிச்சு பாத்ரூமுக்குள்ளே வந்துட்டேன். என்னது, கண்ணாடியில் சாதுவாக யாரோ தெரியுறாங்க. ஆஹா, நம்ம தானா? நம்ம ஃபேஸில் இருந்த டெரரே போயிடுச்சு ஐயா. அதனால தான் அந்த அருண் சட்டையை கொத்து பிடிச்சிருக்கான். சரி போட்டும், கோபப்பட்டும் பார்த்துட்டேன், கோபப்படாமலும் இருந்து பார்த்துட்டேன். ரெண்டுமே சரிப்பட்டு வரல. இனிமே ரூட்டை மாற்ற வேண்டியது தான். கோச்சா, யாரது? நான் தாயா உன் மனசாட்சி. ஏயா, பாத்ரூம்குள்ளே உச்சாதான் வரும், நீயும்மா வருவ? உன் மனசாட்சி தானையா, நீ போகிற இடத்துக்கெல்லாம் வருவேன். சரி, என்ன விஷயமா வந்த? பாரு கோச்சா, அடிக்கடி கோபப்பட்டா நம்ம கோபத்துக்கே மரியாதை இல்லை தெரியுமே. கோபமே படாமல் இருந்தால் நமக்கே மரியாதை இல்லை, அதுவும் தெரியுமே. ரெண்டையுமே விவேகானந்தர் சொல்லியிருக்கார். நான் கோபப்பட்டதுனால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமில்ல? ஓ, நல்லா தெரியுமே. அது இந்த ஆடியன்ஸுக்கும் தெரியட்டும். பஞ்சாயத்துன்னு சொன்னால் கோச்சா கரெக்டான டயத்துக்கு வந்துடுவார். அடடா, அதோ வந்துட்டார் கோச்சா. கோச்சா கோச்சா கோவை கோச்சா. ஆமாம், இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து? அதான் வந்துட்டோம்ல, போய் பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது. கோச்சான்னு பேருக்கு தான் கூட இருக்கிறவன் கொஞ்சமும் மதிக்க மாட்டேங்கிறான் ஐயா. வழிவிடுங்க வழிவிடுங்க, கோச்சா வர்றார். வழிவிடுங்க வழிவிடுங்க, கோச்சா வர்றார். யாருமே இல்லை, யாரை பார்த்து வழிவிடுங்கன்னு சொல்கிற? அண்ணே, அப்படி ஒரு பில்டப் கொடுக்கணுன்னு. என்னது, ஒரு பொண்ணும் 2 பையனும் நிற்கிறாங்க. ஏப்பா, இன்றைக்கி என்ன பஞ்சாயத்து? டேய், நான் கேட்கணும், புரியுதா? ஆமாம், என்ன பஞ்சாயத்து? அண்ணே, ஒரு பொண்ணு 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இவன் எனக்கு தாண்டுறான், அவன் அவனுக்கு தாண்டுறான். நீங்கள் தானே இதை எப்படியாவது பார்த்து முடிச்சு விடணும். முடிச்சு விட்டாதனடா முடிச்சு போட முடியும். முடிச்சு விட்றேன். உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த ஃபிகர் பிரச்சனை தான்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு பொண்ணை 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இதில் எவன் டம்மி பீஸுன்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன். என்னது, அண்ணன் இவ்வளோ பெரிய கத்தி எடுக்கிறாரு? உண்மையாக லவ் பண்ணுறவன் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டான். என்னது, 2 பேரும் அப்படியே பேக் அடிக்கிறாங்க. ஆஹா, 2 பேருமே டம்மியாக லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. 2 பேருமே டம்மியை லவ் பண்ணி இப்போ கோச்சாவோட கோபத்துக்கு ஆளாயிட்டீங்களே. கோச்சா என்ன பண்ண போகிறாரோ?
கோச்சாவை யாருன்னு நினச்சிங்க? அவர் கொந்தளிச்சா கோவையே நாஸ்தி ஆகிடும். டேய், நான் எப்படா கொந்தளிப்பேன்னு சொன்னேன்? ஏன் ஒழுங்காக கோவையில் இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? கோச்சா நீ சும்மா இரு கோச்சா. உன் பவர் என்னன்னு உனக்கே தெரியாது. முதல்ல பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு அப்புறம் உனக்கு பதில் சொல்கிறேன். இங்கே பாருமா, இவனுங்க 2 பேருமே உன்னை டம்மியாக லவ் பண்ணி இருந்திருக்கிறானுங்க. ஆமாம், நீ யாரை உண்மையாக விரும்புகிற அதை சொல்லு, நான் சேர்த்து வச்சுட்டு போகிறேன். எனக்கு கல்யாணமாகி கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குதுங்க. என்ன அது, கல்யாண வயசில் பொண்ணா? இந்த காமெடி ட்ராக்கை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.